ஹே எப்படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வேற லெவலில் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கங்குவா மூவியில் இருக்கக்கூடிய போஸ்ட் கிரெடிட் சீனை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கா, இல்லை இவனுக்கு சும்மா சொல்கிறானுங்களா, அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் தேரி யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அது என்னப்பா நெகட்டிவ் தேரி நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடச்சிரும். இப்போ வாங்க எஃப்டிஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக ஸ்பாய்லர் அலர்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்பாய்லர் அலர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். பெரிய ஸ்பாய்லர்லாம் இல்லை, சின்ன சின்னது தான். ஸோ கண்டிப்பாக மூவி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன ஸ்பாய்லர் இருந்தாலும் பரவாயில்லப்பா பார்க்குறேன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்தோம்னா மூவியோட ஃப்ளாட்ஸ் வந்து பார்த்துலாம். ப்ரெசென்ட் பாஸ்ட் ரெண்டுத்தில் நடக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க ஸ்டோரியை. ப்ரெசென்ட்டில் இருக்க சூர்யா பேர் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ், பாஸ்ட்டில் இருக்க சூர்யா பேர் பார்த்தீங்கன்னா கங்குவா கங்கானு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லேபை வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து காமிக்கிறாங்க. அந்த லேபில் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுலாம் இல்லை, கட்டாயமாக வச்சு ஸோ அவங்களுடைய பிரெயினை பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிகேஷன் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பிரெயினோடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சோல்ஜராக வந்து மாற்றுறதுக்காக நம்ம கேப்டன் அமெரிக்காவில் கூட அது மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இவ்வளோ விஷயங்கள் எப்போ நோட் பண்ண நீங்கள் கேட்டிங்கன்னா 2 வாட்டி படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயத்தை வந்து நோட் பண்ணனே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கப்போ ஜெட்டா அப்படின்ற ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு வெளியே போயிடறான். அவனை பிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வந்து வராங்க. ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஃப்ரான்சிஸை பார்க்கறதுக்காக போயிடறான். ஸோ நம்ம ஃப்ரான்சிஸுக்கும் ஜெட்டாக்கும் என்ன மாதிரியான ஒரு லிங்க் அப்படின்றதான் பாஸ்ட் ஸ்டோரியாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பாஸ்ட் ஸ்டோரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1070 வருஷத்தில் வந்து நடக்குது. ஸோ எக்ஸாக்டாக சொல்லலாம் 950 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஸ்டோரியாக வந்து காமிக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ட்ரைபுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். ஸோ 5 விதமான ட்ரைப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ பெருங்குடி, ஆதிரா, பெருங்காடு, முக்காடு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான பிளேஸு. நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய பிளேஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா பெருமாச்சி. ஸோ வில்லன் இருக்கக்கூடிய பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரா. ஸோ இந்த 2 பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. இங்கே ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துரோகம் பண்ணிடுவான். ஸோ அவங்களுடைய பையனுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதாவது இந்த பையனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருவாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ளாட்டாகவே வந்து இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து வருவாங்க, ஏதாவது ஒரு நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 3 பேருக்குள்ள நடக்கிற ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம சூர்யாவால், அதாவது நம்ம கங்குவாவால் அந்த ஒரு பையனை வந்து காப்பாற்றிருக்க முடியாது. ஸோ அந்த பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலுவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த புலுவாவை லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றவே முடியல. இந்த ஜென்மத்தில் காப்பாற்ற முடியல, இதுக்கப்புறம் எல்லா ஜென்மத்திலும் உனக்கு காப்பாற்று அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா பாபி டியாலையும் சாவடிச்சிருப்பாரு. சாவடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கார்த்தி கேமியோ. ஸோ யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பாபி டியாலோடைய தகாத முறையில் வந்து ஒன் ஆஃப் த பையனே சொல்லலாம். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா கார்த்தி. ஸோ அதே மாதிரி ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை வந்து லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் முடிக்கிறாங்க. எது மாதிரின்னு பார்த்தோம்னா அந்த ஜென்மத்தில் தான் உன்னை காப்பாற்ற முடியல, இந்த ஜென்மத்திலே காப்பாற்றுற அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா வந்து பார்த்தோம்னா அந்த பையனை வந்து காப்பாற்றுவார் நம்ம செட்டாவை. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா சூர்யாவுக்கு அந்த ஸ்டோரிலாம் வந்து தெரியாது. அந்த பையனை பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரியுது, அவனை காப்பாற்றணும் அப்படின்றது அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பாரு. ஸோ அப்படி காப்பாற்றி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா அங்கே அடிச்சு போட்டானுங்க பற்றி அந்த அவனுங்களாம் வந்து பார்த்தோம்னா இவன் தான் ஃப்ரான்சிஸ் அப்படின்ற மாதிரி லேபோடைய சீஃபுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டேப் மூலியமாக அதை காமிப்பாங்க. அப்படி காமிக்கும் போது வந்து பார்த்தோம்னா ஹைலைட்டான ஒரு விஷயம், அவன் பேர் ஃப்ரான்சிஸ் கிடையாது, அவன் பேர் வந்து பார்த்தோம்னா கங்குவா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம கார்த்தி சொல்லுவார். இங்கே தான் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டே இருக்குது. ஸோ அதாவது நம்ம தம்பிக்கு ஜெட்டாக்கு வந்து பார்த்தோம்னா அந்த பிரெயினோடைய சூப்பர் பவர்ஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா பாஸ்டில் நடந்த ஸ்டோரிலாம் அவருக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடலாம். நம்ம கார்த்திக்கு எப்படி பார்த்தலாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து வருது. ஸோ அப்படி தெரிய வாய்ப்புகள் 2 வழி தான். ஒன்று வந்து பார்த்தோம்னா அவருக்குமே அந்த சூப்பர் பிரெயின் பவர் வந்து இருக்கணும். ஸோ இல்லைனா வந்து பார்த்தோன்னா வேறு ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலயமா அந்த ஒரு ஸ்டோரியை வந்து கற்றுன்னு இருப்பாரோ, தெரிஞ்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா நம்ம கார்த்தியை வந்து கேமியோவில் காமிக்கும் போது அவர் தலையில் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டேட்டு மாதிரி வந்து குத்திருந்தார். அதே மாதிரியான ஒரு டேட்டு வந்து பார்த்தோம்னா போஸ்ட் கிரெடிட் சீனில் அவர் காமிக்கும் போது, அதாவது வந்து அந்த லேபோஜோட சீஃபாக காமிக்கும் போதுமே அந்த டேட்டு வந்து இருக்குது. ஒரு வேலை இவர் உயிரோடு 1000 வருஷம் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தேரி வந்து போகுது ஒரு மைண்டுக்குள்ளே. மேபி இருக்கலாம், ஏன்னா சூப்பர் நேச்சுரல் பவர், டெலிபதி பவர், இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பிரெயினுக்கு வந்து இருக்குன்னே சொல்லலாம். என்னடா சூப்பர் பிரெயின் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா லாஜிக் இல்லாத மாதிரி வச்சிருக்காங்களேப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இது ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்ல வரேன். நிறைய பேர் இது வந்து ஒரு லாஜிக் மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா இது வந்து ஃப்ரெஞ்சு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக எடுத்துருக்காங்க. அந்த மூவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூசி 2014 வந்து ரிலீஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். அந்த மூவியில் வந்து என்ன காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 8% மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண வைக்கிறோம். அதாவது நம்ம 8% மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் 100% யூஸ் பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா சோர்ஸையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட் ஃபீல்டு, டெலிபதி, இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அந்த படத்துலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இங்கேயுமே வந்து காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் அந்த பையனுக்கு பாஸ்டில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கார்த்திக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னடா நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா
அந்த மூவியில் வந்து பார்த்தோன்னா CPH4 அப்படின்ற ஒரு ட்ரக் மூலிமா வந்து பார்த்தோன்னா அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி 100x வந்து மாற்றிருப்பாங்க பிரெயினுடைய பவரை. இங்கே வந்து பார்த்தோன்னா சில ஆம்ப்ளிஃபிகேஷன் மூலிமா வந்து பார்த்தோன்னா காமிக்கிற மாதிரி இது காமிச்சிருப்பாங்க அந்த பிரெயினுடைய பவரை எடுத்துகிட்டு வர மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து காமிச்சிருக்காங்க. இது பெரிய லாஜிக் மிஸ்டேக்கே கிடையாது. படம் பார்க்க தெரிஞ்சால் பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னடான்னு பார்த்தோம்னா, சரி ஏன்ப்பா வந்து அந்த பையனை வந்து சங்குவான்னு தெரியுது, அப்போ வந்து புழுவாவை தெரியாதா, எடுத்துன்னு வந்து கடத்தின்னு வந்து ஏன் பிரெயின் பவர்ஸ்லாம் கொடுக்கணும் தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி இங்கே வைக்கலாம். ஸோ ஏன் பார்த்தோம்னா அவருக்கு வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்களே வந்து தெரியாது. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம பாபி டியால் செத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கார்த்தியா வந்திருக்க மாதிரி இந்த பாஸ்ட் ஸ்டோரியிலே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த புழுவாகும் கங்குவாகும் இருக்கக்கூடிய ரிலேஷன்லாம் தெரியாது. குத்தாம்போக்கில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெட்டாவை வந்து கூப்பிட்டு அந்த ஒரு பிரெயின் பவர்ஸ்லாம் கொடுக்க வச்சு, அதாவது வந்து பார்த்தோன்னா இவருக்கும் கங்குவாக்கும் கனெக்ஷன் இருக்குது. அப்போதமாக தான் நம்ம கார்த்திகே வந்து தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட்டே கதை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக போஸ்ட் கிரெடிட்ஸில் வச்சு முடிச்சு விட்டாங்க. ஸோ ஆனால் நம்ம சூர்யாவுக்கு வந்து பார்த்தோன்னா விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. காப்பாற்றணும் அப்படின்னு மட்டும்தான் தெரியுது. கங்குவா ஸ்டோரி என்ன அப்படின்றது அவருக்கு சுத்தமாக தெரியல. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கான லீடு இதுதான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் அந்த இது போஸ்ட் கிரெடிட் சீனில் வச்சிருக்க ஒரு விஷயமே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூக்கு வந்துடுவோம். ரிவ்யூவில் வந்து என்னடா பண்ணுறீங்க, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு மெயினான ஒரு கண்டென்ட் என்னடான்னு பார்த்தோன்னா எல்லாருமே கத்துறானுங்க ப்ரோ, கத்துறானுங்க சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா கத்திட்டே இருக்கானுங்க மூவி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நான் சிம்பிளாக என்ன தெரியுமா சொல்லுவேன், ஏன்டா சிம்பிள் லாஜிக் கூட உங்களுக்கு தெரியாடா அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன ப்ரோ லாஜிக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ரைப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கத்தாமல் கொஞ்சம் வாங்கலாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்காங்க ப்ரோன்னு வேறு சொல்கிறீங்க. இதெல்லாம் ஒரு ரிவ்யூவாடா சொல்லணுமே அப்படின்றதுக்காக சொல்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி இது மற்ற மூவிஸில், அதாவது பார்த்தோன்னா மற்ற லாங்குவேஜ் மூவிஸில் இதெல்லாம் வந்து தான் நீங்கள் வந்து ஏற்றுட்டு இருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்ற லாங்குவேஜில் வந்து பார்த்தோன்னா காலை அடக்குனா நல்லா இருக்குது, புலி கூட விளையாடினா நல்லா இருக்குது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பாகுபலியாக இருக்கட்டும், த்ரிபுலாராக இருக்கட்டும், அதில் வரும்போது ஃபைட்டு மட்டும் நல்லா இருக்குது. இதில் வர முதல்ல ஃபைட்டு மட்டும் உங்களுக்கு பிடிக்கலையாடா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறானுங்க. ஏன் ப்ரோ தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா முதல்ல ஃபைட்லாம் வச்சிருக்காங்க, தேவையில்லாதது போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மற்ற லாங்குவேஜில் இதெல்லாம் அடிச்சு கூட்டு பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்குது. நம்ம நாட்டில் வந்து பார்த்தோம்னா இது மாதிரி ஒரு சிஜி ஒர்க் பண்ணி ஒரு ஃபைட் வந்து வச்சா உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தெரியுதாப்பா, தேவையில்லாமல் ஒரு சீன் வச்சிட்டாங்களாம். அப்போ தேவையில்லாத மாதிரி நீங்கள் அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் மூவியில் வந்து இருக்கும். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மற்ற நாட்டில் வந்து பண்ணால் நல்லா இருக்குது, நம்ம நாட்டிலே வந்து பண்ணால் இப்படி தான் இப்படி குத்துவீங்களாடா முதுகுல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிஜி ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அதிகமான சிஜி, அதுக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதிகமாக இருந்தாலும் அதிகமாக இருக்குன்றானுங்க, கம்மியாக இருந்தாலும் கம்மியாக இருக்குன்றானுங்க. ஏன்னா அவங்களுக்கு பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவாக வேணும்னே தோண்டி எடுத்து சுண்ணாம்பு அடிச்சு வந்து பார்த்தோன்னா காமிக்கணுமே அப்படின்றத காமிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா 3D எஃபெக்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா ஏதாவது உடஞ்சி நம்ம மேலே விழுற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதாவது நெருப்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கண்ணாடியாக இருக்கட்டும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம கண்ணாடி மேலே விழுற மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. அது பார்க்குறப்ப பரவாயில்ல, இது ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுவே மற்ற லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மூவிஸ் அச்சீவ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா பேசியிருப்பீங்க. ஏன் நம்ம தமிழில் தானே, கோலிவுட் தானே, நம்ம என்ன வேணா போட்டுக்கலாம், நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சிம்பிளாக வந்து பண்ணி விட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆக மொத்தத்தில் பயங்கரமாக வந்து இருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோன்னா ஸ்டோரி லைன் வந்து நல்லா இல்லைன்னு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸை. ஏன்னா ஸ்டோரி நல்லா இல்லைன்னா நீங்களாம் ஏன்டா மூவி பார்க்க வரீங்க, ஸ்டோரி வந்து பார்த்தோன்னா இதுக்கு மேலே எப்போ எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் உங்களுக்கு ஸ்டோரி வேணும்னா கதை புக்கு வாங்கி படிங்களா, இல்லைனா சுட்டி டிவி வாருங்கடா, ஏன்னா நீங்களாம் படம் பார்க்க வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ட்ரைபுக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து வச்சா இம்பாக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து படத்தை எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தோம்னா நான் உரிமை இருக்குது, நான் படம் பார்த்தா வந்து பார்த்தோன்னா கருத்துரிமை இருக்குது, நான் வந்து கருத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து போடுறாங்க. நான் கருத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஸோ நான் எதை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இங்கே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், என்னென்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு கீழே ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வச்சுக்கிட்ட பிரச்சனை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த மூவி போய் பார்க்கவே பார்க்காதீங்க, ஒர்த்தே இல்லை, டேஷ் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகும் தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு இருக்குன்னா நீங்களே வச்சுக்கோங்கடா, ஏன்டா ரிவ்யூ போடுறன்ற பேரில் இருக்கிற எல்லா நெகட்டிவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு லைட்டாக சொன்னால் கூட பரவாயில்ல, வெயிட்டாக வந்து சொல்கிறானுங்க. சொல்கிறதுக்கு தப்பு இல்லை, ஆனால் வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி வந்து சொல்லிடுறானுங்க. அதனால் படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே வந்து பார்த்தோம்னா ஆடியன்ஸுக்கு வந்து போயிடும். எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கண்டென்ட் யாரோ வந்து போடுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்காங்க. நான் சொல்ல பெரிய பெரிய சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் வச்சுருக்காங்க. அவங்க போடுறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு கீழே மொத்த பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் கூட ஒரு 5 லட்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னா அந்த 5 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு வந்து சொன்னால் என்ன ஆகுது, அந்த 4 பேர் இன்னொரு 4 பேருக்கு சொன்னா இருக்குது, ஏன்னா படம் நல்லாவே இல்லடா போகாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. அதை கேட்ட அந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேர் ஆகும். அந்த 5 லட்சம் பேர் 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷேர் பண்ணாங்கன்னா படமே ஓடாமல் போயிடுமேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுவே மற்ற லாங்குவேஜ்லேருந்து வந்தால் நல்லா இருக்குது, அது இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாடி இருப்பீங்க. நம்ம லாங்குவேஜ்லேயே 2 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்தா இப்படி தானே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா KGF மாதிரி வருமா, அப்படி வருமா, இப்படி வருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டீங்க. KGF இதுவும் ஒன்றா பெருசாக ஒன்றுமே இல்லைடா, 2
ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதில் அம்மா சென்டிமெண்ட்னா இதில் வந்து அந்த பையன் சென்டிமெண்ட் ஒர்க் ஆகலன்னா சொல்கிறீங்க, வேறு வச்சிருந்தாலுமே இது வந்து வேறு மாதிரி போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் சொல்லுவீங்க. ஏன்னா படத்தை படமாக பாருங்கடா, ரிவ்யூ பண்ணுறன்ற ஒரு பேரில் நீங்களே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம படத்தை நம்மளே வந்து மண்ணுவாரி போட்டுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்களாடா அப்படின்றத என்னோட கேள்வி. ஸோ யார் பார்த்தோன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா போகாமல் இருக்காதீங்க. ஏன்னு பார்த்தோன்னா இவனுங்கெல்லாம் சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்க, நெகட்டிவ் தியரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெகட்டிவ் தியரிலாம் ஒன்றுமே கிடையாது. பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ கூட நான் பாசிட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அவ்வளோ ரீச் ஆகாது. நெகட்டிவாக இந்த படம் மட்டமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இம்பாக்டாக இருக்கும். நம்ம சர்க்கார் மூவியில் கூட நம்ம தளபதி சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். நெகட்டிவாக சொல்லும்போது தான் நிறைய விஷயங்கள் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பற்றிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எதுக்காக இவனுக்கு நெகட்டிவ் சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்ற வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், ரொம்ப கம்மியான வியூஸாக வந்து இருக்கும். இந்த படம் இப்படி மொக்கையாக இருக்குது, மட்டமாக இருக்குது, மயிராக இருக்குன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டோம்னா அதுக்கான வியூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே போய் செக் பண்ணி எல்லா சேனல்லையும் போய் பாருங்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக அவனுங்க எச்சத்தனமாக காசு சம்பாதிக்கிறதுக்காக இதை பண்ணுறானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் மைண்டில் போட்டுக்காமல் போய் படத்தை பாருங்கள், நல்லாவே வந்து இருக்குது. நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இல்லை, எப்படி இருக்குது, ஏது இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்கள முடிவு பண்ண வைக்காதீங்க, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாதீங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. ஸோ படம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. எப்படி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.